நாளைக்கு ஆபீஸ் போட்டு போற ட்ரெஸ் நேத்து துவச்சு போட சொன்னா இப்பதான் துவச்சு போட்டிருக்கேன். ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்க சொன்னா மறந்துட்டேன்னு சொல்றேன். வீட்டை இப்படி கண்டபடி போட்டு வைக்காத சுத்தமா வச்சுக்கன்னு சொன்னா அப்படியே சோம்பேறித்தனமா உட்காந்துட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? இதெல்லாம் கூட பொறுத்துப்பேன். ஆனா சொன்ன வேலையை எதுவுமே செய்யாம எப்ப பாரு தூங்கிட்டே இருக்கேன். கேட்டா வேலை செஞ்ச டயர்னு ஒரு விளக்கம் வேற. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. சுடுகாட்டுக்கு போற 4 பொருத்தமும் பக்காவா இருக்கு உன்ட்ட. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி பேசுறீங்க? சுடுகாடு இடுகாடுன்னா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றீங்க. ஓ, சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டீங்களா? இருக்கிற ஒரு வீட்டையே ஒழுங்கா சமாளிக்க முடியல, இதுல 2 வீடு வேறையா? நீ பண்ற தப்பதான் உன்கிட்ட எடுத்து சொல்றேன். சரி சரி, கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. ஒரு வேலையை சொன்னா காலம் தாழ்த்தி லேட்டா செய்யறது, மறந்து போறது, எப்பவும் சோம்பேறித்தனமா இருக்கிறது, அளவுக்கு மீறி தூங்குறது, இந்த 4 விஷயமும் ஒருத்தவங்கள்ட்ட இருந்தா அவங்களுக்கு அவங்களே குழி வெட்டிக்கிட்டு அவங்க தலையில மண்ணலை போட்டுக்கிறது சமம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த திருக்குறள் என்னன்னா, நெடுநீர் மறவி மடிதுயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 4 விஷயம் இல்லாம இருந்தா ஒருத்த வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேறிடலாம்.